அத்தை அங்க பாருங்க. அத்தை இரு, வரட்டும். நல்ல என் கையில மாட்டினா. ஏய் நில்லு. ஐயோ, நான்சென்ஸ். படிச்சவங்க தானே நீங்களா? இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல பிஹேவ் பண்ணுவீங்க? எங்க வீட்டுக்கார மட்டும் இங்க இருந்தா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். சாரி, வெரி சாரி. நான் காயத்ரின்னு நினைச்சு. என்னது காயத்ரியா? காயத்ரின்ற பேரை வச்சுட்டு யாருங்க பர்தா போட்டுன்னு சுத்துவா? என்ன விளையாடுறீங்களா? ஐயோ, உனக்கு தெரியாதுமா. இவ சொல்ற காயத்ரி பெரிய தில்லாலங்கடி. இதே மாதிரி ஒரு தடவை பர்தா போட்டுட்டு வந்து எங்களை ஏமாத்தினவ. அவதான் திரும்பவும் பர்தா போட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுதான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டோமா. எங்களை மன்னிச்சிடுமா. இனிமே இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க. கவலைப்படாதம்மா, காயத்ரி நிச்சயமா வருவா. நீ வா, நாம போய் உக்காந்துக்கலாம். சார், இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துறீங்களா? சரிம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார், சாதாரண மயக்கம் தான். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. ஓகே. அம்மா கௌரி, நீ இங்கே இருமா, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம்ப்பா, நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரி வாமா. சிஸ்டர், இந்த மாத்திரை எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க.
காயத்ரி அம்மா, காயத்ரி காயத்ரி அம்மாடி, காயத்ரி காயத்ரி அம்மா, அம்மா எப்படி இருக்கேம்மா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? அம்மா காயத்ரி, என்னம்மாச்சு உனக்கு? எப்படிம்மா இருக்க? நீ எங்கம்மா இருக்க? நம்ம கௌரி மாப்பிள்ளைய பத்தி என்னென்னமோ சொல்றாம்மா, அதெல்லாம் உண்மையா? மாப்பிள்ளை எப்படிம்மா இருக்காரு? அப்பா, உங்களோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன்பா. நான் இப்ப இங்க வந்ததுக்கு காரணமே அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன். தயவு செஞ்சு அதை முதல்ல சொல்லுங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல காயத்ரி, நான் நல்லாதாம்மா இருக்கேன். யாரோ ஒரு ரவுடி வீட்டுக்குள்ள புகுந்து உங்க அப்பாவை அடிக்க வந்துட்டான். குறுக்கு போய் தடுக்க பார்த்த என்ன தள்ளி விட்டுட்டாமா அவன். அப்படியே மயக்கமாயிட்டேன். அப்பாதான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்தாரு. ஆனா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லம்மா. வாழ்க்கையில நீ வாங்காத அடியா, நீ பார்க்காத கஷ்டமா? இப்ப வரைக்கும் உன் கஷ்டம் எதுவுமே தீரலையே. இப்படி தலைமறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியேமா, தேவையாமா இதெல்லாம்? இதுக்கு எதுக்குமே காரணம் தெரியலம்மா. எல்லா காரணத்தையும் சொல்லிட்டு செஞ்சா தனக்கு மரியாதை இல்லாம போயிடுமோன்னு கடவுள் நினைக்கிறாரோ என்னமோ. ஆனா இப்போதைக்கு நான் நல்லா இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. மாப்பிள்ளை எங்கம்மா? இருக்காருப்பா, என் கூட தான் இருக்காரு. ரொம்ப கவலையா இருக்குமா? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தோணுது, இங்க உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க யாருமே இல்லம்மா. உன் அத்தையில ஆரம்பிச்சு உன் தங்கச்சி வரைக்கும் உன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. தெரியலப்பா, ஒருவேளை அதுதான் என் ராசியோ என்னமோ. ஆனா இப்பெல்லாம் என்ன தோணுது தெரியுமா? எவ்வளவோ சமாளிச்சிட்டேன், இது இன்னொரு கஷ்டம் அப்படின்னு தான் ஒவ்வொரு புது கஷ்டத்துக்கும் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிறேன். காயத்ரி, இப்ப நீ எங்கம்மா இருக்க? அதையாவது சொல்லு. இது வரைக்கும் நான் ரேணுகாவோட பாதுகாப்புல தாம்மா இருந்தேன். ஆனா இப்ப வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அது எந்த இடம்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேம்மா. உடம்ப பாத்துக்கம்மா. உன்னை நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு என் உசுரே என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லம்மா. கஷ்டம்தான் வாழ்க்கைனா சமாளிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம். நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. கூடிய சீக்கிரமே எல்லா கஷ்டமும் தீந்து எல்லாரும் ஒன்னா சேர்ற நேரமும் கண்டிப்பா வரும்மா. மேடம், அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணணும். பண்ணிக்கலாமா?
பேசுறேன். என்ன சொல்லுமா? உடனே நீங்க ஹாஸ்பிடல் வர முடியுமா? எதுக்கு? அவ இங்க வந்திருக்கா. யாரு? அதான் என் அக்கா காயத்ரி சார். என்னம்மா சொல்ற? நீங்க உடனே வாங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா அவளை நீங்க கையோட பிடிச்சிடலாம். ரூம்ல எங்க அப்பா அம்மாவோட தான் பேசிட்டு இருக்கா. ஏமா நீ என்ன சொல்ல வர? காயத்ரி எதுக்கு நான் பிடிக்கணும்? காயத்ரி கூட தான் சூர்யாவும் வந்திருப்பான். சூர்யாவா? நிஜமாவா சொல்ற? அந்த கொலகாரன் இங்க தான் இருப்பான். நீங்க சீக்கிரம் வாங்க சார். ஓகே நான் வரேன், உடனே வரேன். சரிங்க சார். சூர்யா, காயத்ரி போனவங்க இன்னும் ஆளை காணோம். போலீஸ் வேற உள்ள போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள. என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியல. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்து சூர்யா, ஜாக்கிரதை. டாக்டர், எஸ், இங்க வார்டு நம்பர் 203ல ஒரு பேஷண்ட் லக்ஷ்மி அண்ணாமலைன்னு யாராவது இங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? அவங்கள எப்ப அட்மிட் பண்ணாங்க? அது நேத்து தான் அட்மிட் பண்ணாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? அவங்களுக்கு தலையில அடிபட்டதனால மயக்கமாயிட்டாங்க. ஓ, அவங்கள பார்க்க யாராவது வந்திருக்காங்களா? சார், நான் தான் சார் ஃபோன் பண்ணிருந்தேன். அக்கா இங்க தான் சார் வந்திருக்கா. இப்பதான் சார் நான் பார்த்தேன். மாத்திரை வாங்கிட்டு வரதுக்குள்ள எங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தா சார். நீங்க இப்ப வந்தீங்கன்னா கண்டிப்பா சூர்யாவையும் பிடிச்சிடலாம் சார். எப்போ வந்தாங்க? இப்பதான் சார். எனக்கு எப்ப வந்தாங்கன்னு தெரியல சார். நான் மாத்திரை வாங்கிட்டு எடுத்துட்டு போகும்போது தான் சார் தெரிஞ்சது. இட்ஸ் ஓகே, பதட்டப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ அவங்க உள்ள இருக்காங்களா? ஆமா சார். இப்ப நீங்க வந்தீங்கன்னா சூர்யாவை கூட உடனே கையோட பிடிச்சிடலாம் சார். காயத்ரி, எனக்கு காயத்ரி. லட்சுமி, மாப்பிள்ள சூர்யா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்படியா? ஏதோ ஆபத்தா இருக்கும், அதான் அப்படி பண்ணிருக்காரு. வா காயத்ரி. சூர்யா, என்னாச்சு சூர்யா? போலீஸ் காயத்ரி, வா வா.
எங்கம்மா உங்க அக்கா இங்கதான் இருக்காங்கன்னு சொன்ன? இங்கதான் இருந்தா இன்ஸ்பெக்டர். நான் பார்த்தேன். நர்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்திருந்தா. என் அப்பா அம்மாவோட தான் பேசிட்டு இருந்தா. எப்படி தப்பிச்சு வெளியில போனானே தெரியல. பைத்தியமே, இப்ப நர்ஸ் வந்து பாத்துட்டு போனாங்கிறது தான் உண்மை. அவங்கள போய் காயத்ரி வந்துட்டு போனான்னு சொல்ற? இல்ல இன்ஸ்பெக்டர், இவர் போய் சொல்றாரு. வந்தது எங்க அக்கா தான். நான் பார்த்தேன். சத்தியமா எங்க அக்கா தான். இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு இப்படி முழு பைத்தியமாவே ஆயிட்டாளே இன்ஸ்பெக்டர். யார பார்த்தாலும் காயத்ரி காயத்ரின்னு நினைச்சுக்கிட்டு அலையிற இவ. கடவுளே, இது எங்க போய் முடியும்னே தெரியலையே. என்ன நம்புங்க இன்ஸ்பெக்டர், நான் போய் சொல்லல. முதல்ல நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வழியை பாரு. உங்க அப்பா அம்மா சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனா இப்பதானே புரியுது பிரச்சனை உன் கிட்டதான்னு. ஐயோ இல்ல இன்ஸ்பெக்டர், நான் கீழே வந்து உங்களை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. இங்க யாரோ வந்து கதவு திறந்து காயத்ரியா கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நாடகம் ஆடுறாங்க. அவங்க சொல்றத நம்பாதீங்க. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல்ல தேடி பாருங்க இன்ஸ்பெக்டர். அவங்க தப்பிச்சு வெளியில போயிருக்க முடியாது. அவங்க இங்கதான் இருக்கணும். அவன் நர்ஸ் ட்ரெஸ் போட்டிருந்தா இன்ஸ்பெக்டர். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், போய் உடனே பாருங்க. அவளை தப்பிக்க விட்டுறாதீங்க. கௌரி, கௌரி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏமா இப்படி ஆயிட்ட நீ? இங்க பாருமா, இந்த மாதிரி தப்பு தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுக்காத. ஓகே வாங்க போலாம். சரிங்க சார், சரி. இல்ல இன்ஸ்பெக்டர், இல்லம்மா, இல்ல இல்லம்மா. ஏய், போ போ உட்காரு. இதுக்கு மேல பேசினா கொன்னுடுவேன். உட்காரு. சீக்கிரம் வா. அத்தை, அத்தை, சூர்யா அத்தை. சூர்யா காயத்ரியை கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. ஏய், 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 சீக்கிரம் வாங்க. சூர்யா, சூர்யா. ஐயோ, ஐயோ, சுபு, சுபு எழுந்திருமா. ஐயோ, இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீக்கிரம் வாங்க. சூர்யா, சுபு, சூர்யா, சூர்யா, நில்லுங்க. சூர்யா, 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 சுபு, சூர்யா, சுபு, சுபு, ஓடு. சூர்யா, நில்லுங்க. சூர்யா, சூர்யா, சுபு. சூர்யா, ஏன் சூர்யா இப்படி ஓடுறீங்க? சுபு, அத்தை, அத்தை, அவர்தான் அத்தை போறாரு. ஐயோ, அத்தை இப்படி பண்றாரு. ஏன் முன்னாடி கைய பிடிச்சு காயத்ரி எழுத்துட்டு போறாரு. நான் அப்படி என்னத்த தப்பு பண்ணேன்? அழாதம்மா. ஏன் இப்படி பண்ணிட்டு போறான்? பாவி பையன். அழாதம்மா சுப்பு, அழாதம்மா. அத்தை வாங்கத்தை நம்ம போய் பார்க்கலாம். அத்தை, அத்தை வாங்க. சரிம்மா, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சலாம். இல்ல அத்தை, நம்ம போகலாம். போலாம், வா வா, நம்ம பாத்துக்கலாம். வா, நீ வா, நீ வா, நீ வாடி, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா? நீ வா. அவர் அப்படியே போயிடுவார் அத்தை. அப்படி எல்லாம் போக விட்டுருவேனா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா. அவன் எங்கேயுமே போக முடியாது. நீ வா.